1980ஆம் ஆண்டு 79, 80களில் பிறந்தவர்களுக்கு தெரியும். எல்லோரும் ஒரு வீட்டில் அமர்ந்து அம்மா சாப்பாடு பரிமாற அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ந்திருப்போம். அன்றைய காலகட்டங்களில் தொலைபேசி என்பது கிடையாது. நாம் எவ்வளோ முக்கியத்துவமாக தபால் நிலையத்துக்கு, தபால் அந்த ஆஃபீஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு போஸ்ட் கார்டு, ஒரு கடிதம் வருகிறது என்றால் ஒரு ஆர்வமாக அதை எடுத்து படித்திருப்போம். பின்பு வானொலி, பின்பு வீட்டில் இருக்கும் அந்த தொலைபேசி, அப்படியாகத்தான் போய்கொண்டிருந்தது. காலங்கள் கடந்து உருண்டோடுகின்றது. 80, 90 வருகின்றது. 90, 91 இந்த காலகட்டங்களில் தொலைக்காட்சி, சிறிய வகையான ஃபோன்கள் அறிமுகமாகி கொண்டிருக்கிறது. அப்படியே அது 1998, 99 காலகட்டங்களில் நோக்கியா தன்னுடைய முதல் கையக தொலைபேசியை அறிமுகப்படுத்தியது. பின்பாக அப்படியாக ஒவ்வொரு தொலைபேசி அழைப்புகள் வருகின்ற பொழுது அந்த ஃபோன் வைத்திருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சிறு விளையாட்டுகளை அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். காலப்போக்கில் அது ஒரு பெரிய திரை உள்ள தொலைபேசியாக, வண்ணத்திரை போல் ஒரு தொலைபேசி அழைப்பு மாறிய பொழுது நம்முடைய உணவு தரங்கள் குறைந்து 80 சாப்பிட்டது 50 சாப்பிடுகிற போயெல்லாம் ஹோட்டலில் பார்த்தா எல்லாம் ஃபோனை பார்த்து கொண்டு உணவில் என்ன இருக்குதுன்றே தெரியாமல் அள்ளி அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக ஹோட்டல்கள் இன்று நாம் பார்க்கின்ற காட்சி என்னவென்றால், அவர் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கின்றார், உணவு பரிமாறப்படுகின்றது, அவர் என்ன உணவு சாப்பிடுகிறார் என்பது அவருக்கே தெரியாது. 4 முட்டைகளை சாப்பிட்டு விட்டு எத்தனை முட்டை சாப்பிட்டோம் என்பதே தெரியாமல் இருக்கின்றார். அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்று இருக்கிறார்கள். காலங்கள் நிச்சயமாக மாறுமா? கோலங்கள் மாறுமா? இது மாறவே மாறாது. ஏனென்றால் மிக ஒரு கடினமான போக்கை சென்றடைந்து விட்டது. ஒரு 5 ரூபாய் கொடுத்து கடலை மிட்டாய் சாப்பிடுவதற்கு நாம் அனைவருக்கும் எந்த விதமான இது இல்லை. எள்ளு மிட்டாய் 5 ரூபா கொடுத்ததற்கு சாப்பிடுவதற்கு. ஏனென்றால் அதை சேமித்து அவன் ரீசார்ஜ் செய்து விடுகின்றான். 300 ரூபா 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்து அவன் அழிந்து போகிற விஷயங்கள், தன்னுடைய சிந்தையை விட்டு நல்ல விஷயங்களை மாற்றிவிட்டு புதிய விஷயங்களுக்கு அவன் செல்கிறான். ஆனால் 5 ரூபா கடலை மிட்டாய் சாப்பிடாத மனிதன் சாலையோரங்கள் விற்பனையாகும் துரிதகதி உணவுகளை அவன் விரும்பி 120, 150 ரூபா கொடுத்து தன்னுடைய வயிற்றுக்கு வேதனை அளிக்கும் உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் 5 ரூபாய் கடலை மிட்டாயில் உள்ள ஆரோக்கியம் சுமார் 200 ரூபாய் மதிப்புள்ள அந்த பொட்டலத்தில் கிடையாது. ஏனென்றால் அவன் வாழை இலையிலே கட்டுவதில்லை, அதை சில்வர் இலையில் கட்டுகிறான். அந்த இலை வழியாக அவனுக்கு வினை வருகிறது. சாப்பாட்டிலும் வினை, பார்சலிலும் வினை, அவன் கொடுக்கிற அந்த ரசத்திலும் வினை, அந்த குழம்பிலும் வினை, எல்லாம் வினை 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 வினை. இந்த வினையை யார் மீட்பது என்பது தெரியாது இருக்கின்றது. விரைவில் மீளுமா அல்லது மீளாதா?